பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் கைரோஸ் தேவனோடு நாம் செலவழிக்கிற நேரத்துக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அவர் சமூகத்தில் காத்திருக்க, அவரை தொழுது கொள்ள, அவர் வார்த்தைகளால் நம் பலன் அடைய ஒரு நாளும் ஆண்டவர் ஒரு கர்சனையுள்ள தகப்பனை போல நம்மளோட தேவன் பேசி நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் ஆவியால் நம்ம நிரப்பப்படுகிறதுனால வர ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து முதலாவது நாம் வேத வசனத்திலிருந்து வாசிப்போமா? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஹல்லேலூயா. the spirit of life. ஆவியானவர்னால நம்ம நிரப்பப்படும் போது நமக்குள்ள என்ன கிரியை செய்து கொண்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பிரைஸ் தி லார்ட். நாம் பின்ன நாட்களில் பார்க்கும்போது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மாம்சத்தின் பிரமாணம், மோசேயின் பிரமாணம், நம்ம நியாய தீர்ப்பின் கீழே நாம் இருந்தோம். இப்பொழுது ஆவியின் பிரமாணம் நம்மளை என்ன பண்ணி கொண்டு இருக்குதுங்க? நம்மளை விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர்னால நம்ம நிரப்பப்படும் போது இரண்டாவதான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால நம்ம நிரப்பப்படும் போது தினந்தோறும் அவர் நம்மளை ஞாபகப்படுத்துவார். அந்த ஆவியானவர்கள் என்ன சொல்லுவாரு? நீங்க யாருங்க? நீங்க அநாதைகள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க, தேவனின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க, தேவனின் குமாரர்களாக நீங்க இருக்கிறீங்க, தேவனின் புத்திரர்களாக நீங்க இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் நம்மளுக்கு ஞாபகம் ஊற்றுவார். ஹல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்களே. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ஆவியானவர்னால நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இந்த முத்திரை என்ன அர்த்தம் தெரியுங்களா? இது a sense of belonging. praise the lord. நாம் அவருடையவர்கள். praise the lord. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால, ஆவி நிறைவு நமக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆண்டவர் என்ன ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்களேன். நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொத்தாக அவர் நம்மளை முத்திரை பண்ணி வைத்திருக்கிறார். எந்த பிசாசும் நம்மளை பறித்து கொள்ள முடியாது. இயேசு சொல்லுகிறார், அவர்களை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். பிசாசு பறித்து கொள்ள முடியாது, உலகம் நம்மளை பறித்து கொள்ள முடியாது. நாம் அவருடைய இருக்கிறோம். எப்படிங்க? ஆவியின் முத்திரை நம்ம மேல இருக்கிறதுனால. நாம் 2 தீமோத்தேயு 1:7 நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் வல்லமையின் ஆவியானவராக இருக்கிறார். அந்த வல்லமையின் ஆவி எங்க இருக்கிறாருங்க? உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுக்காக தான் நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கவலைப்பட தேவையில்லை, சந்தேகங்களுக்கு நீங்க இடம் கொடுக்க தேவையில்லை. வல்லமையின் ஆவியானவர் உங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஆவியின் வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பின் ஆவி உங்களுக்குள்ள ஊற்றி கொண்டிருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுடையதாக இருக்கிறது. யோவான் 14:17 நாம் பார்க்கிறோம், அவர் சத்தியத்தின் ஆவியானவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தின் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால பிசாசு பலவிதமான பொய்களை கொண்டு வந்தாலும், பலவிதமான கள்ள போதனைகளை கொண்டு வந்தாலும், ஆவியானவர் தினந்தோறும் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். தினந்தோறும் நம்ம காதில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். தினந்தோறும் வசனங்களை நம்ம வாசிக்கும் போது வசனங்கள் மூலியமாக வெளிப்பாடுகளை கொண்டு வந்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற சத்தியத்தின் ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த காலத்துல யாரோ ஒருத்தர் தேவையாக இருந்துச்சுங்க, வசனங்களை எடுத்துக்காட்ட, போதிக்க, மக்கள்னால புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாங்க. ஆனா இப்போ ஆவியானவர் உங்களோட இருக்கிறதுனால அவரே உங்களுக்கு போதிக்கிறவராக, அவரே உங்களை நடத்துகிறவராக, நீங்க வேத வசனம் தொடுக்கும் போதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட நிலைமையில உங்க சூழ்நிலைமைக்கு தக்க வார்த்தைகளை கொடுக்க ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:17 நாம் பார்க்கிறோம், அவர் ஞானத்தின் ஆவியானவராக இருக்கிறார். அந்த ஞானம் என்னதுங்க? அவர் அநேக காரியங்களை நம்மளுக்கு வசனத்திலிருந்து போதித்து அவர் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை நம்மளுக்கு போதித்து நம்மளை அறிவூட்டி கொண்டு இருக்கிறார். அந்த அறிவை கையாளுகிறது, அந்த அறிவை bringing knowledge into action.
அதுதாங்க ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் நம்ம பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாருங்க. அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் ஞானத்துல செயல்படுகிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைமைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது, பலவிதமான பயங்கரங்கள் நம்மளுக்கு முன்னாடி இருக்கும் போது, தீய போல பிரச்சனைகள் வந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் நம்மளை மகிமையின் மேகத்தை போல அவர் நம்மளை மூடிக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நம்மளோட இருக்கிறதுனால சோர்வு நம்மளை தொட முடியாது. ஆவியானவர் நம்மளோட இருக்கிறவராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுக்கு எப்போ கிடைக்குது? ஆவியானவர் நம்மளோட இருக்கிறதுனால கிடைக்குதுங்க. நம்மளுக்கு ஜீவன் கிடைச்சிருக்கிறது, புத்திர ஸ்வீகாரம் கிடைச்சிருக்கிறது, தேவனுடைய முத்திரை என்ற வாக்குத்தத்தம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது, தேவ வல்லமையும் சத்தியமும் ஞானமும் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவ மகிமையால ஆண்டவர் நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியின் கிருபைகளையும் வரங்களையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து இன்றைக்கு எங்களை நீர் வல்லமையா நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஜீவனின் நிறைவுல வாழப்பா. ஆண்டவரே புத்திர ஸ்வீகாரத்தை பெற்ற நாங்கப்பா உம்முடைய பிள்ளைகளாக நாங்க செயல்பட முத்திரை எங்க மேல நீங்க வைத்திருக்கிறீங்க, வல்லமையால நிரப்பி இருக்கிறீங்க, சத்தியத்தால எங்களை நிரப்பி இருக்கிறீங்க, ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய மகிமையின் ஆவியால எங்களை மூடிக்கொண்டு நீர் எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த காலை வேளையில ஒருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆவியின் வல்லமையால பலனடைய, ஆவியின் வல்லமையால உற்சாக பெற இந்த நாளால உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக. ஆமென்.